سبحان الله. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் இறுதி பகுதியிலே டிட்வா சைக்ளோன் என்று சொல்லக்கூடிய ஒரு புயல் சூறாவளி சாதாரணமான ஒரு காற்றழுத்த தாளமுக்கமாக தோன்றியது. சுப்ஹானல்லாஹ், இது வீரியம் அடைந்து இறுதியிலே மிகப்பெரிய ஒரு அனர்த்தத்தை இலங்கை தீவிலே ஏற்படுத்தியதை எல்லோருமே அறிந்திருப்பீர்கள். மிக பாரதூரமான விளைவுகள் இந்த அனர்த்தத்தினால் ஏற்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. கடுமையான வெள்ளம், வீடுகள் பல பகுதிகளிலே வீடுகள் முழுமையாக வெள்ளத்தில் மூழ்கடிக்கப்படக்கூடிய அளவுக்கு வெள்ளம் கடுமையாக காணப்பட்டது. அதே போல மலை பிரதேசங்களிலே மண் சரிவுகள், அந்த மண் சரிவுகளிலே வீடுகள் விழக்கூடிய நிலையை நாம் காணக்கூடியதாக இருந்தது. அதுபோல வீதிகள், பாலங்கள், மின்சார கம்பங்கள் என்று பலதும் உடைந்து சேதமானதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த அனர்த்தத்திலே சுமார் 500க்கும் மேற்பட்டவர்கள் மரணித்திருக்கிறார்கள். இன்னும் துல்லியமான புள்ளி விவரம் அது தொடர்பாக வெளியிடப்படவில்லை. பொதுவாக மீடியாக்களிலே சுமார் 500 அளவில் மரணித்திருப்பதாகவும் சுமார் 500 அளவில் இன்னும் காணாமல் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. சரியான ஒரு புள்ளி விவரம் விரைவிலே வெளியிடப்படலாம். இருந்தாலும் பல உயிர் சேதங்கள் இதிலே ஏற்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த அனர்த்தத்தின் தாக்கத்தை, பாதிப்பை பற்றி ஆய்வு செய்யக்கூடியவர்கள் 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமியினால் காணப்பட்ட தாக்கத்தை விட இது 6 மடங்கு அதிகமானது என்று சொல்கிறார்கள். இன்றும் கூட மக்கள் இந்த அனர்த்தத்தில் இருந்து விடுபடாத ஒரு நிலையை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. முழு இலங்கை தீவுமே இந்த பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. ஏதோ ஒரு முறையில் இலங்கையில் இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் சில பகுதிகளில் பாதிப்பினுடைய வீதம், அதனுடைய அளவு மிக அதிகமானதாக இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்திலே சில முக்கியமான விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. முதலாவதாக, பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படையான அம்சம் இருக்கிறது. அதுதான், இந்த பிரபஞ்சம் என்பது தற்செயலாக தோன்றியது கிடையாது. இதை ஒருவன் படைத்திருக்கிறான். இந்த பிரபஞ்சத்தை படைத்த அல்லாஹ் இந்த பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு இயக்கத்திற்கும் உரிமையாளனாகவும் பொறுப்பாளனாகவும் இருக்கிறான். அல்லாஹ்தான் இந்த பிரபஞ்சத்தை இயக்குகிறவன் என்பது முஸ்லிம்களாகிய நம்முடைய அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா இந்த பிரபஞ்சத்தில் எதை செய்தாலும் அதை நிச்சயமாக ஒரு நோக்கத்தோடு தான் செய்வான். எந்த ஒன்றையும் அல்லாஹு தஆலா வீணாக செய்வதில்லை என்கிற விஷயத்தில் நாம் எல்லோரும் தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்க வேண்டும். இஸ்லாமிய நம்பிக்கை கோட்பாட்டில் தௌஹீத் என்று சொல்லக்கூடிய பகுதிக்குள் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அம்சம்தான் இதுவாகும். அதனால் தான் இந்த உலகத்தில் வந்த எல்லா தூதர்களும் இந்த விஷயத்தை, அதாவது அல்லாஹுவை சரியாக புரிய வைக்கிற விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்தியிருப்பதை பார்க்கிறோம். முதல் நிலை கொடுத்திருப்பதை பார்க்கிறோம்.
அல்லாஹ்வை சரியாக புரிந்து கொண்டால் அதற்கு பிறகு இந்த பிரபஞ்சத்தில் எது நடக்கிறதோ அவை அனைத்தும் அல்லாஹ்வின் நாட்டப்படி நடக்கிறது, ஒரு நோக்கத்தோடு தான் அல்லாஹ் நடத்துகிறான் என்பதில் நமக்கு தெளிவு வரும். அப்படி தெளிவு வந்து விட்டால் அல்ஹம்துலில்லாஹ், அதற்கு பிறகு என்னதான் நடந்தாலும் நம்முடைய வாய்களிலிருந்து இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று வரும். லன் யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா, அல்லாஹ் விதித்ததை தவிர வேறு எதுவும் எங்களை அணுக மாட்டாது, அல்லாஹ் எழுதியது தான் எங்களுக்கு நடக்கிறது என்று சொல்லக்கூடிய அந்த பக்குவம் வரும். இல்லாமல் போனால் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, விரக்தியின் உச்சகட்டத்திற்கு நாம் செல்ல வேண்டிய சூழ்நிலை வரும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹு தஆலா மிக இரக்கமுள்ளவன். அல்லாஹ் தன்னுடைய இரக்கம், கருணை, அன்பை இந்த மக்களுக்கு சொல்வதற்காக அல் குர்ஆனில் சுமார் 114 இடங்களில் அவனுடைய ஒரு பெயராகிய அர் ரஹீம் என்கிற பெயரை சொல்கிறார். சுமார் 57 இடங்களிலே அர் ரஹ்மான் என்கிற பெயரை சொல்கிறார். குர்ஆனில் 114 இடங்களில் அர் ரஹீம் என்கிற பெயர் வந்திருக்கிறது. 57 இடங்களில் அர் ரஹ்மான் என்கிற பெயர் வந்திருக்கிறது. அர் ரஹ்மான் என்று சொன்னால் அன்பு நிறைந்தவன் என்பது அதனுடைய அர்த்தமாகும். அர் ரஹீம் என்று சொன்னால் அன்பை வாரி வாரி கொடுக்கக்கூடியவன் என்பது அதனுடைய அர்த்தமாகும். அல்லாஹுடைய அன்பு, இரக்கம், கருணைக்கு அளவே கிடையாது. இதை சிம்பிளாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் சஹாபாக்களுக்கு ஒரு நிகழ்வை காண்பித்து உணர்த்தினார்கள். ஒரு இடத்திலே சஹாபாக்களோடு உட்கார்ந்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு கூட்டம் போகிறது, ஒரு பயணிகள் கூட்டம் போகிறார்கள். அவர்களில் ஒரு பெண்மணி தன்னுடைய குழந்தையை தொலைத்து விட்டு அங்குமிங்கும் ஓடி ஓடி அந்த குழந்தையை தேடிக்கொண்டிருக்கிறார். இந்த காட்சியை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். திடீரென அந்த பெண்மணியுடைய குழந்தை கிடைத்து விட்டது. கிடைத்ததும் குழந்தையை தூக்கி மார்போடு அணைத்து முத்தமிடுகிறார். இந்த காட்சியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு காண்பித்து கேட்கிறார்கள், இந்த பெண்மணி தன்னுடைய கையில் வைத்திருக்கிற இந்த குழந்தையை நெருப்பில் தூக்கி போடுவாரா என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி கேட்டதும் சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், சொற்ப நேரம் குழந்தையை காணவில்லை என்பதற்காக துடித்து போன இந்த தாய் எப்படி நெருப்பில் தூக்கி போடுவார் என்று கேட்டபோது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்களோடு இந்த பெண்மணியை விட பல நூறு மடங்கு அன்பும் இரக்கமும் உள்ளவனாக இருக்கிறான் என்று சொன்னார்கள். அந்த பெண்மணியை படைத்ததும் அல்லாஹ், அந்த குழந்தையை படைத்ததும் அல்லாஹ், அந்த பெண்மணிக்கு அந்த குழந்தையை கொடுத்தது அல்லாஹ். அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட ஒரு பெண்மணி அவருடைய குழந்தையில் இவ்வளவு அக்கறையோடு இருக்கிறார் என்றால் அல்லாஹுடைய படைப்பாகிய நம் மீதும் அந்த பெண்மணியின் மீதும் குழந்தையின் மீதும் அல்லாஹ் எவ்வளவு அன்பும் இரக்கமும் உள்ளவனாக இருப்பான் என்பதை நாம் கவனமாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மிகப்பெரிய ஒரு அனர்த்தத்தை நாம் எல்லோரும் சந்தித்திருக்கிறோம். சாதாரணமான அனர்த்தம் அல்ல. இதிலே முழுமையாக பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், பகுதியாக பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், நேரடியாக பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், மறைமுகமாக பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். எல்லோருக்கும் வலி இருக்கிறது. ஆனால் இந்த வலி ஒரு விரக்தியாகவோ மன அழுத்தத்தை தருகிற ஒன்றாகவோ மாறிவிடக்கூடாது. ஏனென்றால் நிச்சயமாக இந்த அனர்த்தம் ஏற்பட்டது அல்லாஹுடைய நாட்டத்தின் அடிப்படையில் என்பதில் நாம் எல்லோரும் தெளிவாக இருக்கிறோம். எனவே அந்த அல்லாஹ் இரக்கமுள்ளவன், அந்த அல்லாஹ் ஹக்கீம் ஞானமுள்ளவன், அந்த அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு கடுகளவேனும் அநீதி இழைக்காதவன், அடியார்களுக்கு நல்லதையே நாடக்கூடியவன். எனவே அல்லாஹ் இந்த அனர்த்தத்தின் மூலம் நமக்கு நல்லதையே நாடி இருக்கிறான் என்பதை நாம் புரிய வேண்டும். இப்படியான அனர்த்தங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலும் நடந்திருக்கிறது. ஒரு வெள்ள அனர்த்தம் ஏற்பட்ட செய்தி எல்லோருக்கும் தெரியும். வறட்சி ஏற்பட்டது. சஹாபாக்கள் வந்து சொன்னபோது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். அதற்கு பிறகு வெள்ளம் ஏற்படுகிறது. அது ஒரு அனர்த்தம். அதுபோல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய
காலத்திற்கு பிற்பட்ட காலங்களில் அனர்த்தங்கள் அதிகரித்து கொண்டு வந்ததை நாம் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த அனர்த்தங்களை எதற்காக தருகிறான் என்றால், நிறைய நோக்கங்கள் அதன் பின்னால் இருப்பதை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லுகின்றன. சில நேரங்களில் அந்த அனர்த்தத்தின் மூலம் அல்லாஹு தஆலா நம்மை சோதிக்க விரும்புவார். நாம் ஈமானில் உறுதியாக இருக்கிறோமா, தளம்பல் நிலையில் இருக்கிறோமா என்பதை சோதிப்பது. இன்னமொரு பக்கம் இந்த அனர்த்தத்தை அல்லாஹு தஆலா நமக்கு ஒரு எச்சரிக்கைக்காக தருகிறார். அதாவது குர்ஆனிலே சொல்கிறான், இல்லா தஹ்வீஃபா, அனர்த்தங்கள் ஒரு பயத்தை ஏற்படுத்துவது. என்ன பயம் என்றால், இந்த சைக்காலஜிக்கல் பயம் அல்ல, சும்மா நம்ம உளவியல் ரீதியாக பயந்து போய் நாம் நோயாளிகளாக மாறுகிற பயம் அல்ல. இந்த உலகத்தில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா நம்மை படைத்திருப்பது வீணாக அல்ல. குர்ஆன் சொல்கிறது. நாம் எல்லோருமே அறிந்து வைத்திருக்கிற உண்மை என்னவென்றால், நாம் படைக்கப்பட்டது அல்லாஹ்வை வணங்குவதற்காக. குறிப்பிட்ட காலம் இந்த உலகத்தில் வாழப்போகிறோம். இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் கிடையாது, சொற்ப காலம். மேக்சிமம் இருந்தால் ஒரு 65-70 வருடங்கள் இருப்போம் என்று ஹதீஸ் வருகிறது, அல்லாஹ் நாடி. இப்போ சொற்ப காலம் வாழப்போகிறோம். ஆனால் மறுமை வாழ்வு என்பது நிரந்தரமானது. மௌத்துக்கு பின்னால் அல் ஹயாத்துல் பர்ஸஹியா என்கிற ஒரு வாழ்வு இருக்கிறது. அதற்கு பிறகு உலகம் அழிக்கப்படும். அதற்கு பிறகு மஹ்ஷரிலே ஒரு நிலை, மஹ்ஷரிலே வைத்து முடிவுகள் அறிவிக்கப்பட்டு சொர்க்கம் நரகம். சொர்க்கமும் நிரந்தரமானது, நரகம் நிரந்தரமானது. நரகத்திற்குள் செல்லக்கூடிய ஒரு சாரார் ஒன்றில் இடையில் நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்படுவார்கள், அல்லது அவர்களுக்குரிய தண்டனை கொடுக்கப்பட்ட பிறகு விடுதலை செய்யப்படுவார்கள். இன்னும் ஒரு சாரார் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள். ஆனால் சுவர்க்கத்திற்கு போகிறவர்கள் அத்தனை பேரும் சுவர்க்கத்து இன்பங்களை அனுபவித்துக் கொண்டு நிரந்தரமாக இருப்பார்கள். இளமையோடு இருப்பார்கள். முதுமை கிடையாது, நோய் கிடையாது, மௌத் கிடையாது. இவையெல்லாம் குர்ஆனும் ஹதீஸும் சொல்லக்கூடிய செய்திகள். மேக்சிமம் இன்பம் சுவர்க்கத்தில் இருக்கும். இந்த சுவர்க்கத்திற்கு போக வேண்டும் என்றால் இந்த உலக வாழ்க்கையை சரியாக அமைத்துக் கொள்ள வேண்டும். நமக்கு ஒரு வாழ்க்கை முறை குர்ஆன் ஹதீஸின் மூலம் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. அந்த வாழ்க்கை முறையில் நம்ம வாழ வேண்டும். ஆனால் அந்த வாழ்க்கை முறையை பின்பற்றாமல் நம்மை தடுக்கிற ஷைத்தானும் அதுபோன்ற சக்திகளும் இந்த உலகத்தில் நம்மை திசை திருப்பிக் கொண்டிருக்கும். அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா இவ்வாறான அனர்த்தங்களை ஏற்படுத்தி அல்லாஹுடைய வல்லமையை காண்பித்து அவனை பயப்பட்டு அவன் பக்கம் திரும்பக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துவது இந்த அனர்த்தங்களின் பின்னால் உள்ள ஒரு தத்துவமாக இருக்கிறது என்பதை குர்ஆன் சொல்கிறது. இவ்வாறான அனர்த்தங்கள் வரும்போது லஅல்லஹும் யததர்ரஊன் லஅல்லஹும் யதர்ரஊன், இவர்கள் இந்த அனர்த்தங்களை பார்த்து பயந்து அல்லாஹ்விடம் வந்து கெஞ்சி மன்றாட வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய நோக்கம் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். அப்ப நமக்கு இது ஒரு பாசிட்டிவான விஷயம். நம்ம நெகட்டிவாக எடுத்து விடக்கூடாது. நிச்சயமாக நம்முடைய இழப்புகள் வலியை தந்தாலும் நமக்கு நாம் இழந்தவற்றை தந்தவன் அல்லாஹ் தான். நிச்சயமாக அவன் மீண்டும் தருவான். சுப்ஹானல்லாஹ் என்று பார்க்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். சில இழப்புகள் மீளப்பெற முடியாதவை, உயிர் இருந்தாலும் இந்த இடிபாடுகளுக்கிடையில் வெள்ளத்தில் மூழ்கி மௌத்தாகிறவர்களுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து இருக்கிறது என்பதை ஹதீஸ்களின் மூலம் நாம் அறிந்து கொள்வோம். அது ஒரு பாக்கியமா இல்லையா? மீளப்பெற முடியாது என்று இருந்தாலும் அதிலே அகப்பட்டு மௌத்தானவர்கள் ஷிர்க் செய்யாமல் இபாதத்துகளில் ஓரளவு பேணுதலோடு இருந்து மௌத்தாக இருந்தால் நிச்சயமாக அவர்களுடைய அந்தஸ்து மிக உயர்ந்தது. அதே நேரத்தில் ஏனைய இழப்புகளை பொறுத்தவரையில், பொருளாதார இழப்புகளை பொறுத்தவரையில் அந்த பொருளாதாரத்தை தந்தவன் அல்லாஹ். நிச்சயமாக அவன் தருவான். சுப்ஹானல்லாஹ். இந்த முறை நாம் ஒவ்வொரு இடத்திற்கும் சென்று பார்க்கிற போது இந்த குறிப்பாக நம்முடைய சகோதரர்களை நம்ம பார்க்கும்போது எல்லா இடங்களிலும் இந்த தகாஃபுல் இஜ்திமா என்று சொல்லக்கூடிய அந்த சமூக ஒற்றுமை, சமூக பொறுப்புணர்வு, சமூக அக்கறை வெளிப்பட்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். அதோடு சேர்த்து இஸ்லாம் போதிக்கக்கூடிய மனித நேயம் வெளிப்பட்டிருக்கிறது. அதுபோல இந்த நாட்டிலே வாழக்கூடிய, ஸ்ரீலங்காவிலே வாழக்கூடிய முஸ்லிம் அல்லாத மக்கள், நம்ம சில நேரங்களில் அவர்களை
சில சந்தர்ப்பங்களை வைத்து தவறாக புரிந்திருக்கலாம். ஆனால் இந்த கட்டத்தில் நம்ம பார்க்கும்போது ஆச்சரியப்படுகிறோம். ஒரு சிறிய கிராமத்திற்கு சென்றிருந்தோம். ஒரு 70 குடும்பங்கள், முஸ்லிம் குடும்பங்கள் வாழுகிற ஒரு கிராமம். அந்த மக்கள் என்ன சொன்னார்கள் என்றால், நாங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டோம். எங்களுடைய வீடுகளுக்கு மேல் வரைக்கும் வெள்ளம் வந்தது. நாங்கள் உடனடியாக மஸ்ஜிதுக்கு வந்து அடைக்கலம் பெற்றுக்கொண்டோம். அந்த நேரத்தில் முதலாவது எங்களுக்கு உணவு சமைத்து கொண்டு வந்து தந்தவர்கள் பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த சிங்கள மக்கள் என்று சொன்னார்கள். அதே போல பேராதனிய கலஹா வீதியிலே சென்றால் ஒரு 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 உயரமான இடத்தில் சிங்கள மக்கள் சிலர் வாழுகிறார்கள். அந்த இடத்திற்கு யாருமே போகவில்லை என்கிற செய்தி பிபிசி மூலம் வெளிப்படுத்தப்படுகிறது. உடனே இரவோடு இரவாக முஸ்லிம் சகோதரர்கள் உணவுகளையும் தண்ணீரையும் எடுத்துக்கொண்டு அந்த இடத்திற்கு நடந்து போகிறார்கள். பல மைல் தூரம் நடந்து போய் அந்த மக்களுக்கு அவர்கள் உணவு கொடுக்கிறார்கள். இப்படி அற்புதமான காட்சிகளை நாம் இங்கே பார்க்கிறோம். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. எனவே நாம் இழந்திருக்கிற பொருளாதாரம் நமக்கு இன்ஷா அல்லாஹ் இதை விட அதிகமாக அல்லாஹ் நாடினால் கிடைக்கும். எனவே இழப்புகளை வைத்து மன அழுத்தங்கள், மன உளைச்சலுக்கு நாம் உள்ளாக தேவையில்லை. அல்ஹம்துலில்லாஹ் இன்று வீடுகள் குடியிருக்க முடியாத நிலையில் காணப்படுகின்றன. அந்த வீடுகளை சுத்தம் செய்து தருவது என்பது கஷ்டமான விஷயம். நேற்று நாங்கள் ஒரு ஊருக்கு போயிருந்தோம், திவுலான என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர். அந்த ஊருக்கு ஒரு 80 சகோதரர்கள் நம்மோடு வந்தார்கள். சிரமதான வீடுகளை சுத்தம் செய்து கொடுக்கிற அந்த வேலை முடிந்ததும் ஊர் தலைவர், பள்ளிவாசல் தலைவர் சொன்னார், இங்கே சுத்தம் செய்வதற்காக வந்தவர்கள் உண்மையிலே சுத்தம் செய்யக்கூடியவர்கள் அல்ல, ஆனால் எங்களுக்கு அவர்கள் வந்து சுத்தம் செய்து தந்திருக்கிறார்கள். ஏனென்றால் எங்களோடு வந்த அந்த சகோதரர்களில் டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ், பெரிய பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் வந்து காலுறையையும் போட்டுக்கொண்டு, கைகளில் கிளவுஸ், ரப்பர் கிளவுஸ்களை போட்டுக்கொண்டு, மாஸ்கையும் அணிந்து கொண்டு, சுப்ஹானல்லாஹ், வீடுகளுக்குள் சேரும் சகதியும், ஒரு வீட்டுக்குள் ஒரு யானை குட்டி செத்து போய் கிடந்தது, எல்லாவற்றையும் அவர்கள் கிளீன் பண்ணி செய்து கொடுக்கிறார்கள். அதே போல கம்பள போன்ற பகுதிகளுக்கு போனால் சில வீடுகளில் 4 அடிக்கு சேர் இருக்கிறது, அவற்றை வெட்டி கிளீன் பண்ணி சுத்தம் செய்கிறார்கள். இவர்களை இந்த நிலைக்கு தூண்டியது அல்லாஹ். எனவே அல்லாஹ் நிச்சயமாக உங்களை கைவிட மாட்டான். பாதிக்கப்பட்டவர்கள் அல்லாஹோடு தொடர்பை அதிகப்படுத்துங்கள், நம்பிக்கையோடு இருங்கள். தந்ததை விட அல்லாஹ் சிறந்ததை தருவான். அதனால தான் சோதனை ஏற்படும் போது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவதற்கு ஒரு துஆவை கற்றுக் கொடுக்கிறார்கள். குறிப்பாக உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கணவன் வஃபாத்தான போது அவர்கள் கடுமையான கவலையில் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உம்மு ஸலமாவே, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லி இந்த துஆவை ஓது. என்ன துஆ? அல்லாஹும்ம அஜ்ருனி ஃபி முஸீபதி வ அக்லிஃப் லி அல்லது வக்லுஃப் லி கைரம் மின்ஹா. யா அல்லாஹ், என்னுடைய சோதனையில் எனக்கு கூலியைத்தா, நன்மையைத்தா, இதைவிட சிறந்த ஒன்றை இதற்கு பதிலாக எனக்கு தா என்று கேட்கச் சொன்னார்கள். அல்லாஹும்ம உஜ்ருனி ஃபி முஸீபதி வக்லுஃப் லி கைரம் மின்ஹா. உம்மு ஸலமா சொல்கிறார்கள், என்னுடைய கணவனை விட சிறந்ததா? ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்களே, எனவே நான் ஓத வேண்டும் என்று ஓதினார்கள். சுப்ஹான் அல்லாஹ், அவருடைய இத்தா முடிந்ததும் அவர்களை திருமணம் செய்து கொண்டது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இதுதான் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அல்லாஹும்ம லா மானி லிமா அஅதைத் வலா முஅதி லிமா மனஅத் வலா யன்ஃபஉ தல் ஜத் மின்கல் ஜத் என்று நாம் சொல்லுகிறோம். அல்லாஹும்ம லா மானி லிமா அஅதைத், யா அல்லாஹ், நீ தருவதை தடுக்க யாராலும் முடியாது. வலா முஅதி லிமா மனஅத், நீ தடுத்து விட்டால் அதை தருவதற்கும் யாராலும் முடியாது. சுப்ஹானல்லாஹ். எனவே இந்த விஷயத்தில் கண்டிப்பாக நாம் எல்லோரும் உறுதியோடு இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி போவதற்கான ஏற்பாடுகளையும் முயற்சிகளையும் செய்ய வேண்டும். ஒரு இடத்திலே நாம் இருந்து விடக்கூடாது. உதவிகள் வருகின்றன, நிவாரணம் கிடைக்கிறது, எனவே நாம் அப்படியே உட்கார்ந்து விடுவோம் என்று இருக்கக்கூடாது. நாம் எவ்வளவு வேகமாக எழுந்திருக்கிறோம் என்பதுதான் முக்கியமானதாகும். விழுவதல்ல பிரச்சனை.
வேகமாக எழுந்திருக்க வேண்டும். பிஸ்னஸ்களை இழந்திருக்கிற சகோதரர்கள் நான் இழந்து விட்டேன் என்று அழுது கொண்டிருப்பதை விட உடனடியாக மாற்று வழிகளை தேடி மீண்டும் உங்களுடைய பிஸ்னஸை ஆரம்பியுங்கள். அல்லாஹ் பரக்கத் செய்வான். சில சகோதரர்களை பார்க்குறோம், சுப்ஹானல்லாஹ், பொலனறுவையிலே கல்லல என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி மகாவலி கங்கைக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய இடம். அது மகாவலி கங்கை பெருக்கெடுத்து அந்த கல்லல என்கிற மெயின் ரோடிலே இருந்த கடைகள், அதே போல பின்னால் இருந்த வீடுகள், ரைஸ் மில்கள், ஏனைய மில்கள் போன்ற பெரிய பாதிப்பை சந்தித்தது. அந்த மெயின் ரோடிலேயே கல்லல பெரும்பாலும் புலனறுவையிலிருந்து மட்டக்களப்பு வரும்போது வரக்கூடிய அந்த டவுன் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். அந்த கடைகளுக்குள் 10 அடி தண்ணீர், இருந்த பொருட்கள் எல்லாம் சேதம். சுப்ஹானல்லாஹ், இன்று சில சகோதரர்கள் ஆரம்பத்தில் இருந்ததை போன்று மீண்டும் கடையை ஆரம்பித்திருக்கிறார்கள். இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். முடங்கி நான் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன், தொலைத்து விட்டேன் என்று அழுது இருந்தால் அடுத்த கட்டத்திற்கு போக முடியாது. எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அடுத்த கட்டத்தை நோக்கி நாம் நகர வேண்டும். நம்முடைய உள்ளங்களை நாம் திடப்படுத்தி அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்து அவனிடத்தில் கெஞ்சி மன்றாடி நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த பாதிக்கப்பட்டிருக்கிற சகோதரிகளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் இன மத மொழி வேறுபாடுகள் எதுவும் பார்க்காமல் எல்லோரும் உதவி செய்கிறார்கள். லோக்கலில் மட்டுமல்ல, வெளிநாடுகளில் இருந்து நிறைய உதவிகள் வருகின்றன. இந்த மக்கள் அனைவரும் நன்றிக்குரியவர்கள், பாராட்டப்பட வேண்டியவர்கள். அல்லாஹு தஆலா எல்லோரையும் சோதனைகளிலிருந்து பாதுகாக்க வேண்டும், இவ்வாறான அனர்த்தங்களிலிருந்து பாதுகாக்க வேண்டும். இருந்தாலும் கூட இன்னும் அதிகமாக மக்களுக்கு உதவிகள் தேவைப்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த உதவிகளை செய்ய முடியுமானவர்கள் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு தயங்கக்கூடாது என்பதையும் இந்த சந்தர்ப்பத்தில் வலியுறுத்தி கொள்ள விரும்புகிறோம். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல்லாஹு ஃபி அவுனில் அப்தி மா தாமல் அப்து அவ் மா கானல் அப்து ஃபி அவுனி அஹி. ஒரு அடியான் தன் சகோதரனுக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் அவனுக்கு உதவி செய்து கொண்டிருப்பான். மன் நஃபஸ அன் முஸ்லிமின் குர்பத்தன் மின் குரபி துன்யா நஃபஸ அல்லாஹு அன்ஹு குர்பத்தன் மின் குரபி யௌமில் கியாமா. ஒரு முஸ்லிம் தன்னுடைய சகோதரனுடைய முஸ்லிமின் துன்பங்களை நீக்கினால் உலகத்தில் நாளை மறுமையிலே அவனுக்கு ஏற்பட போகிற துன்பங்களில் இருந்து அல்லாஹ் அவனுக்கு பாதுகாப்பு கொடுப்பான் என்ற கருத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதுபோல வெளிநாடுகளிலே வாழக்கூடிய சகோதர சகோதரிகளே, நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு முதல் இடம் கொடுத்து, பாதிக்கப்பட்டவர்கள் உங்களுடைய குடும்பங்களில் இருந்தால் அவர்களுக்கு முதலிடம் கொடுத்து அவர்களை அடுத்த நிலைக்கு, ஒரு இயல்பு வாழ்க்கைக்கு அவர்களை கொண்டு வருவதற்கு உங்களாலான உதவிகளை எல்லாம் செய்யுங்கள். அதுபோல பொதுவாகவும் உங்களுடைய உதவிகளை செய்யுங்கள். இந்த அனர்த்தத்தில் இருந்து மீள்வதற்கு அல்லாஹு தஆலா உதவி செய்ய வேண்டும். எனவே எல்லோரும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வோம், மன்றாடுவோம். நிச்சயமாக அல்லாஹு தஆலா நம்முடைய துஆக்களை கபூல் செய்வான். அவன் ஒரு அடியான் தன்னுடைய கையை அவனை நோக்கி உயர்த்தி விட்டால் அந்த கையை வெறுங்கையாக அனுப்புவதற்கு வெட்கப்படுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே எல்லோரும் தொடர்ச்சியாக துஆக்கள் செய்து கொண்டிருப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.